இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 3 நாள்ல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப பாருங்க. ஆஹா, எனக்கு விசிட்டிங் ஹவர்ஸ் வர முடிஞ்சிருச்சு. இல்லனா நானே உங்களை ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிருப்பேன். அப்படியா? நாளைக்கு டெஃபினெட்லி நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. ஐயோ இல்ல மாப்ள, என்னால என் பொண்ணை பார்க்காம இருக்கவே முடியாது. நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் மாப்ள, தயவு செஞ்சு என்னங்க கூட்டிட்டு போங்க. என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க எனக்கு அம்மா மாதிரி அத்தை. மாப்ள, உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் என் புருஷனை எழுந்து நிக்கிறேன். அத்தை கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த நேரத்துல என் பொண்ணுக்கும் இப்படின்னா என் மனசு எவ்வளவு பாடுபடும் சொல்லுங்க. கூட்டிட்டு போங்க மாப்ள, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். நான் உள்ள கூட வர மாட்டேன், சத்தியமா உள்ள வர மாட்டேன். வெளியிலேயே இருந்து அவளோட முகத்தை ஒரு முறை பார்த்தா எனக்கு போதும். சொல்ல முருகா. அது முடியாது ப்ளீஸ். நாளைக்கு காலையில போய்க்கலாம். நீங்க வாங்க, வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நான் டிராப் பண்றேன். மாப்ள, என்ன நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம், இவனையாவது கூட்டிட்டு போங்க மாப்ள. ஓகே அத்தை, முதல்ல நீங்க வாங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்ல கொண்டு போய் விடுறேன். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் சார். குடு. சரியா இருக்கா? சரியா இருக்கு. இது வரைக்கும் இந்த கத்தியில மீனை மட்டும்தான் வெட்டியிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆளே வெட்ட போறேன்னு நினைக்கிறேன். உன்ன யோ, என்னையா நீ கழுத்துல கத்தி வச்சிருக்க? கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கிறா? அப்படியே எத்திரவம் பாத்துக்கோ. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எங்க வந்து என்ன தனியா பேச கூப்பிடுற? என்ன பிரச்சனை? யார் இவன்? காலையிலயும் வந்தா இப்பவும் வந்திருக்கான். என்னவா பிரச்சனை? எதுக்கு வந்திருக்கான்? பாருங்க, இது எங்களோட பர்சனல் விஷயம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அடேங்க, உன்கிட்ட எனக்கு என்னையா பர்சனல்? நான் கோட்டு சுட்டு மாட்டின்னு வந்தா மயங்கிடுவேன்னு பாத்தியா? டேய் மதிடா, காசிமேடு மதி. அப்படியே மீனை சுரண்ட மாதிரி சுரண்டி சொருக்கி விட்டுருவேன். ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. யோ, என்னையா உனக்கு பிரச்சனை? எங்க ஏரியா பொண்ணுகிட்ட உனக்கு என்னையா வேலை? சொல்லு. அக்கா நீ உடுக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போக்கா, போ போ. சரி மதி, ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு. சரியா? நான் போறேன். நான் கூப்பிடுறேன். போ போ போ. நேய், இது என்ன சினிமாவா? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறதுக்கு? ஏய் நீ கிளம்பு கிளம்பு, இங்கிருந்து கிளம்பு. இவனுங்க முன்னாடி எல்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பானுங்க. ஆனா இப்போ கல்யாணம் ஆன மாதிரி எடிட் பண்ணிட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்றியான்னு கேக்குறியா? ஏய் செருப்பு பிஞ்சுக்கும் பாத்துக்கோ. உன்ன மாதிரி கோட்டு சூட்டு போட்டவனை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவேன். கிளம்பறியா இல்லையா நீ? இந்த பாருங்க ப்ளீஸ், நான் பொய் சொல்லல, என்ன நம்புங்க. நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? இந்த பாருங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். இவங்க என்னோட வைஃப் அஞ்சலி தான். தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்க வேலையை முடிச்சிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ், நான் கையெடுத்து கும்பிடுறேன். பார்க்க முடியலையா? ஏன் பார்க்கல? ஏண்டா, தூரத்திலேயாவது நின்று அவளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல.
கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதிக்கிற? அத்தை அழாதீங்க அத்தை. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதான் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நாம அவரை இழந்துட்டோம். அந்த கஷ்டத்துல இருந்தே நாம இன்னும் மீண்டு வரல. அதுக்கிடையில இப்படி ஒரு சோதனை. அத்தை, அஞ்சலியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க அத்தை. கண்டிப்பா அவ திரும்ப வந்துருவா. யாருக்குமே கொடுக்க கூடாத சோதனை எல்லாம் என் குடும்பத்துக்கு ஏன் நீ கொடுக்கற? இதுக்கு மேல எங்களை சோதிக்காதப்பா. எப்படியாச்சும் என் பொண்ணை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துரு. ஆ, நானும் சிஸ்டரும் தான் பாட்டிய கூட்டிட்டு வந்தோம். மேல இருக்காங்க. என்ன சார் இப்படி ராவடி பண்ணி நிக்கிற? எவ்வளோ பெரிய வியாபாரத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டி அவளை ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி நிக்கிற? இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சா என் லைஃப் என்ன ஆகும்? இந்த பாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அஞ்சலி. கதா அஞ்சலியா? யாரு? என் வைஃப். அதையே என்கிட்ட சொல்ற? மை நேம் மதி. சாரி மதி. நியாயமா நான் இந்நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டேன்னு பாவப்பட்டு வந்துக்கிறேன். என்னதான் உன் கதை? என்ன? பொய் இல்ல மதி, சத்தியமா என் வைஃப் அஞ்சலி தான். சரி. நான் அஞ்சலிய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். சரி. அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. சரி. அவளுக்காக உலகத்தையே அவ காலடியில போடணும்னு நினைச்சேன். அவளோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன். என்ன சார், நீ சொல்றதெல்லாம் மெய்யாலுமா சொல்ற? ஆமா. சும்மா சினிமால பாக்குற மாதிரி சோக்கா இருக்குதியா? பயங்கர பணக்கார லவ்வா இருக்கும் போலகுதா? நான் நிறைய சம்பாதிச்சேன், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணேன். ஆனா அதெல்லாம் செலவு பண்றதுக்கும் செலிப்ரேட் பண்றதுக்கும் எனக்கு யாருமே இல்ல.